ஹalleluya, praise the Lord. சோத்திரமப்பா, நன்றி அப்பா. தெய்வமே, இந்த காலவெளியிலும் தைரியத்தோடு கூட சமூகத்தில் வந்து நிற்க எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக, இந்த ஸ்லாக்கியத்திற்காக, உரிமைக்காக நன்றி. ஓ சோத்திரமப்பா, நன்றி அப்பா. நீர் எங்களை நேசிப்பதற்கு நன்றி. குறை நிறைந்தவர்கள் நாங்கள், தவறுனவங்க, விழுந்தவங்க. ஆனாலும் நீர் எங்களை நேசிக்கிறதே, அந்த அன்புக்கு ஈடா ஒன்றுமே கிடையாது. ஓ நன்றி, நன்றி. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. கரம் பிடித்து நடத்துவா, கண்மலை மேல் நிறுத்துவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவா. அநேகர் உங்களுடைய சூழ்நிலை கைவிடப்பட்டது போல இருக்கலாம், அப்படியே குழிக்குள்ள இறங்கினது போல இருக்கலாம், இருள் உங்களை சூழ்ந்தது போல இருக்கலாம், பாதாளம் உங்களை விழுங்குறதை போல இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களை கைவிடார். ஒரு தாய் தேற்றுவது போல அவருடைய கரம் பிடித்து நம்மளை தேற்றுவார், நம்மளை ஆற்றுவார், திரும்பியும் நிறுத்துவார். எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை உயர்த்தி அந்த கர்த்தரை நோக்கி பார்த்து, இயேசுவே நான் உண்மை நம்புவேன் என்று சொல்லுவோமா? இந்த காலவெளியிலும் அவருடைய வார்த்தையிலே நம்முடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ள, புரோஜனமுள்ள, பயன் தருகிற வாழ்க்கையாய் மாற்றுவார். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். 147 சங்கீதம் 6 வசனத்தை பார்க்க போகிறோம். இன்றைக்கு 147:6 என்ன சொல்கிறது? சாந்த குணமுள்ளவர்களை உயர்த்துகிறார், துன்மார்க்கரை தரை மட்டும் தாழ்த்துகிறார். நல்லா கவனிங்க. கிறிஸ்தவ ஜீவியத்தில் வேத வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும். ஒரு மனுஷன், ஒரு மனுஷி தேவனுடைய வார்த்தையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை உச்சிதமான கோதுமையாக மாறும், அவங்க வாழ்க்கை தரமுள்ளதாக மாறும். கவனிக்காதான் இன்னைக்கு பிரச்சனை. கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறதில்ல. அவர் என்ன சொன்னார், இவங்க என்ன சொன்னாங்க. நீங்கள் கர்த்தர் என்ன சொல்கிறதுன்னா நீங்கள் போய் கேட்டாலே அவர் பேசுகிறாரு, சொல்கிறாரு. ஆக அதுதான் இன்னைக்கு பெரிய தடை. கர்த்தர் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிட்டோன்னா நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இந்த சங்கீதக்காரர் என்ன சொல்கிறாரு? சாந்த குணம் உள்ளவர்களை தான் உயர்த்துறாரு. சாந்த குணம் இல்லைன்னா என்ன? ஆங்கில மொழிபெயர்ப்பில் த லார்ட் லிஃப்டத் அப் த மீக், த ஸ்பிரிட் ஆஃப் மீக். அது எதை குறிக்குதுன்னா, தமிழில் சாந்த குணம்னு போட்டுட்டாங்க. சாந்த குணம்னா என்ன? இன்னும் சில பேருக்கு வழங்கலை. அது என்ன சாந்த குணம்? குணத்தில் என்ன சாந்தம்? அப்படி அமைதியாக, ரொம்ப அப்படி அவசரப்படாமல்,
ஒரு மாதிரி சிம்பிள் லைஃப்பில் நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு, நல்ல ஒரு உயர்தரமான ட்ரெஸ்ஸுலாம் போட மாட்டாங்க. ஒரு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை எப்படின்னா, ஒரு நல்லதை சாப்பிடணும், நல்லதை வாங்கணும், இப்படி உடுத்தணும், அப்படி இல்லை. அதெல்லாம் என்ன, இது போதாது அப்படின்னு நிறைய பேர் என்ன நினச்சிட்டாங்க, இந்த பீப்புள் தான் ஒருவேளை சாந்த குணம் உள்ளவர்களா. இங்கே நல்லா கவனிங்க, அது உங்களுக்கு பிடிக்கிறத நீங்கள் பண்ணுறீங்க, அது தப்பு இல்லை. இல்லைப்பா எனக்கு அந்த மாதிரி பிடிக்காது. சில பேரை பாருங்கள், அந்த காலத்து மனுஷங்களை பார்த்தீங்கன்னா, அந்த காலம்னா ரொம்ப நினைக்காதீங்க, ஒரு 15-20 வருஷம் இப்போ ரிட்டையர்டு ஆகி உட்காந்துருக்கிறவங்க 10 வருஷமாக, இவங்க பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஒயிட் ட்ரெஸ்ஸு, கீழே பிளாக் பேண்ட்டு, இல்லைன்னா ப்ளூ பேண்ட்டு இப்படி போடுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க நீங்கள் என்ன வாங்கி கொடுங்க, இல்லை வேணாம் எனக்கு இதுதான் பிடிக்கும். நல்லா கவனிங்க, இது அவங்களுக்கு பிடிக்குது, அது தப்பு இல்லை. உங்களுக்கு எதாவது பிடிக்குதா நீங்கள் போட்டுட்டு போகலாம். ஆனால் நிறைய பேர் இதை தான் இதுதான் சாந்த குணம், இதுதான் தாழ்மைன்னு பிக்சர் பண்ணுவாங்க பாருங்கள், அது பெரிய தப்பு. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது நம்ம பிடிக்கிறது இல்லைங்க, எனக்கு இந்த ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும், அதுக்கு இந்த பேஸ் போடுறது தான் இப்படி தான், இல்லை எப்பயும் இந்த இதில் தான் எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்வாங்க இல்லையா. அப்போ பாருங்கள், பிடிச்சி போடுறது வேறு, அது ஒரு மாதிரி சாதாரணமாக இருக்குது, ரொம்ப ஒரு லக்ஸுரியாக தெரியல, சாதாரணமாக இருக்குது. அப்போ அதுதான் சாந்த குணம்னு நினச்சிட்டிங்கன்னா அது பெரிய தவறு. அது சாந்த குணம் இல்லை. இன்றைக்கி சாந்த குணத்துக்கு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் நான். NLT பைபிள் என்ன சொல்லுது, த லார்ட் சப்போர்ட்ஸ் த ஹம்பிள். பாருங்கள், லிஃப்ட் உயர்த்துறதுன்னு பார்க்குறோம், அடுத்து சப்போர்ட் பண்ணுறாராம். அடுத்தது பாருங்கள், இன்னொன்று வருது, த லார்ட் ஹெல்ப்ஸ், அவர் உதவி செய்கிறாரு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் த லார்ட் ரைஸ், எழுப்புறாரு. அப்போ இது எதை சார்ந்திருக்கு? எழுப்புறாரு, உயர்த்துறாரு, ஆதரவு கொடுக்குறாரு, உதவி செய்கிறாரு, இப்படின்னா பார்த்தோம். அப்போ கவனிங்க, 3 காரியத்தை சொல்லிட்டு முடிக்க பாருங்க. பைபிள் சொல்கிற சாந்த குணம் மீக், த ஸ்பிரிட் ஆஃப் மீக்னா அண்டர்ஸ்டாண்ட் த வில் ஆஃப் காட், தேவனுடைய சித்தத்தை அறிந்த ஒரு மனுஷன் தான் சாந்த குணம் உள்ள மனுஷன். உங்களுக்கு பிடிச்சதை இந்த அவங்களுக்கு பிடிச்சதை கொண்டு வந்து செய்கிறதுக்கு பேர் சாந்த குணம் இல்லை, அதுக்கு பேர் செல்ஃப், சுயம், பெருமை, அதுக்கு பேர். அது மறைஞ்சிருக்கு, ஆனால் அதுதான் டாமினேட்டே பண்ணும். அப்போ கவனிங்க, எந்த ஒரு மனுஷன் இல்லை அவங்க சொல்லி இவங்க சொல்லி, இல்லை இவனுக்கு புரிஞ்சு இவன் ஆசைப்பட்டு அதை விட்டுட்டு, இல்லை என் வாழ்க்கையில் கடவுளுடைய சித்தத்தை தான் செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறான் பாருங்க, அதுதான் சாந்த குணம், அதுதான் த ஸ்பிரிட் ஆஃப் மீக். ரெண்டாவது, இந்த சாந்த குணம் உள்ள காரியம் லிவிங் பை கிரேஸ், அவன் கிருபையில் வாழ பழகிறது. இல்லை இது இருந்தால் நான் எப்படியாவது வந்துடுவேன், இது இருந்தால் எனக்கு போதும், நான் எப்படி லைஃப்பில் முன்னேறிடுவேன், இது இருந்தால் போதும், இந்த வேலை எனக்கு கிடைக்கும், இது இருந்தால் போதும், இப்படியே தேடிக்கிட்டு இருக்கிறத விட்டுவிட்டு அவன் ஜீவனம் பண்ணுறதே தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபையை ஆதாரமாக வச்சு, கிருபையை மூலாதாரமாக வச்சு, கேபிட்டலாக வச்சு வாழுகிறவன் தான் சாந்த குணம் உள்ள மனுஷன். எப்பயும் கிருபையை சார்ந்துட்டு இது இருந்தால் இந்த காரியத்தை செய்யலாம், இல்லைன்னா முடியாது. இல்லைங்க, தேவனுடைய கிருபை வைத்து இல்லை, கடவுளுடைய கிருபை இருக்குது, நான் இதை செய்வேன், இது ஏன்னா இது கர்த்தருக்கு பிடிக்கும், அவர் கிருபை என் மேலே இருக்குது, ஆக அதை செய்வேன். லிவிங் பை கிரேஸ், வாழ்க்கையே எதை சார்ந்தனா கடவுளுடைய கிருபையை சார்ந்த. நல்ல அனுபவமான இடத்துல இவங்க தான் கையாளுவாங்க பாருங்கள், யாரையும் கையாள மாட்டாங்க. எது கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது, எது முடியல, அதுக்கு மட்டும் போய் ஜெபம் பண்ணி கடவுளே உதவி செய்யுங்கன்னு கேட்பாங்க. நிறைய ஆள் அப்படி இருக்குது. இல்லை, சாந்த குணம் உள்ளவன் தான் உயர்த்தப்படுவான். அப்போ சாந்த குணம் உள்ளவன் யாருன்னா தேவனுடைய கிருபையை நம்பி ஜீவிக்கிறவன். இப்படி சொல்லலாம், தேவனுடைய கிருபையை பொழப்பாகவே வச்சிருக்கிறவன். அவன் பொழப்பு எதுக்கு எடுத்தாலும் எனக்கு அவர் தருவார், நான் எனக்கு அவருடைய தயவை நம்பி தான் இருக்கிறேன், அவர் தான் எனக்கு தருவார், அவர் தான் நடத்துவார், அவர்கிட்ட தான் கேட்டிருக்கிறேன் ஐயா, அவருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன், இப்படி இருக்கணும் பேச்சு. மூன்றாவது, கிரைஸ்ட் மென்டாலிட்டி.
கிறிஸ்து இயேசுவின் சிந்தை, உலக சிந்தனை இல்லை. எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அந்த அவன் பாரு அதுக்குள்ளே இப்படி வந்துட்டான், இது உலக சிந்தனை. நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற அது பெஸ்ட்டு, நான் திங்க் பண்ணுறது பெஸ்ட். யோசிக்கணும்ல, மனுஷனாக யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும்னா, கிறிஸ்து இயேசுவின் இருந்த சிந்தனையில் நீ யோசிக்கணுமே தவிர வெளியில் கண்டென்ட்டை விட்டு வெளியில் போயிடக்கூடாது. அது உலக சிந்தனை. இன்றைக்கி ஏன் சில பேர் பெஸ்ட்டாக தான் யோசிக்கிறாங்க, இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இந்த இடத்துக்கு வேலைக்கு ட்ரை பண்ணணும், இந்த தேசத்துக்கு போகணும். ஏன் கை கூடலைன்னா, நல்ல கவனிங்க, அது உலக அடிப்படையில் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தேவ சித்தத்தின் அடிப்படையில் நீங்கள் கிறிஸ்துவின் அந்த மனநிலை இல்லையா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையில் நீங்கள் அதை சிந்திப்பீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். அது நன்மையை கொடுக்கும், கண்டிப்பாக தவறாது. எத்தனை பேருக்கு இன்றைக்கி சொன்னது விளங்குது? கரங்களை உயர்த்தி நன்றி செலுத்துங்க. தெய்வமே, இந்த வார்த்தை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பழிக்கட்டும். கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறீர். உமது பிள்ளைகளாகி எங்களுடைய வாழ்க்கையில் நீ ராஜரிகம் பண்ணும். ஆமென். இன்றைக்கு நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். God bless you. Bye-bye.